தமிழ் முதுநிலை 2ஆம் தாள். கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் 405 405. பிரிவு 1 கண்டன்சேஷன். படிக்கப்படும் உரைப்பகுதியை சுருக்கெழுத்தில் எடுத்துக்கொண்டு அயர்கூற்றில் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் மொழிப்பு அறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும் என்றும், சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும் போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready for main dictation. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு அறிக்கையை வரவேற்று தற்போது ஒரு சில வார்த்தைகள் இங்கே நான் கூற விரும்புகிறேன். முதலாவதாக, குடிநீர் திட்டத்தை பொறுத்தமட்டில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு சற்று அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக வரவேற்பதுடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் இவ்வரசு ஆர்வம் கொண்டு முனைப்புடன் அதை செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மாணவர்கள் உலகை பொறுத்தமட்டில் ஒரு விதமான அமைதியின்மை இருக்கின்றதென்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. அரசியலுக்கு மாணவர்களை இழுக்கக்கூடாது என்று அரசியல் கட்சிகள் அறிவிக்கின்றன. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மாணவர்களை வலைவீசி பிடிக்க அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து பாடுபடுகின்றன. வருங்கால தலைமுறையை உருவாக்குகின்ற பொறுப்பு இந்த தலைமுறைக்கு இருக்கிறதென்பதை எல்லா ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளும் உணர்ந்து கல்லூரி மாணவர்கள் மட்டத்தில் அரசியல் கட்சிகளை புகுத்துவதில்லை என்று ஒரு மனதாக உடன்பாடு கொண்டு ஒரு முறையை அமைத்து கொண்டாலொழிய அமைதிக்கு வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நமது சட்டமன்ற மேலவையிலும் பேரவையிலும் இருக்கும் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் நல்லதொரு இணக்கமான முறையை கண்டுபிடித்து கல்லூரி மட்டத்திலும் உயர்நிலை பள்ளி மட்டத்திலும் மாணவர்கள் மத்தியில் கட்சி அரசியலை ஒழிக்க ஒரு நெறியை ஏற்படுத்திக் கொண்டால் மாணவர்களை மிகவும் கவனமாக கல்வித்துறையில் பயிற்றுவிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கினால்தான் அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக இருப்பார்கள். இதை அரசியல் கட்சி தலைவர்களும் பெருமனம் கொண்டவர்களும் நன்கு ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போது பெரும்பாலான மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டாமல் குறிப்பு புத்தகங்களை படித்து விட்டு தேர்வு எழுதுகிற நிலைமை இருக்கின்றது. முதலில் குறிப்பு புத்தக
கலகங்களை தடை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல சிந்தனையாளர்கள் தோன்ற முடியும், நாம் உருவாக்க முடியும். இப்போது வினா விடைகளாக தயார் செய்து அதை மாணவர்கள் மனப்பாடம் செய்தால் தேர்விலே நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று நினைப்பதன் காரணமாகத்தான் சில தவறுகள் தோன்றுகின்றன. இதை பற்றி சட்டத்துறை நன்கு ஆராய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கதர் கிராம தொழில் கழகத்தை பற்றி ஒரு சில செய்தி சொல்ல விரும்புகிறேன். நாம் பெரிய தொழிற்சாலையை வைத்து வேலை கொடுக்க வேண்டுமெனில் மூலதனம் அதிகம் தேவை. ஆனால் கிராமங்களில் கதர் கிராம தொழில் மூலம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டுமெனில் அதற்கு மூலதனம் குறைவாக இருந்தால் போதும். ஆதலால்தான் காந்தியடிகள் கதர் கிராம தொழிலை அறிமுகப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேறு பெரிய தொழிலில் குறைந்த மூலதனத்தை கொண்டு இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. பிரிவு 2 விரிவாக்கத்திற்குரிய பகுதி. படிக்கப்படும் கற்பனை கடிதங்கள் முதலியவற்றின் குறிப்புகளை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். அக்குறிப்புகளை கொண்டு ஒவ்வொரு வினாவிற்கும் ஏற்ற வகையில் தேவைப்படும் இடங்களில் கையொப்பம் இடுவதற்கு ஏற்ப உரிய படிவத்தில் விரிவாக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும் போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கு இடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready for main dictation. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. வேலூர் நகராட்சிக்கு தேவைப்படும் 40 துப்புரவு வண்டிகள் விநியோகம் செய்திட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் நகராட்சி ஆணையரால் வரும் ஜூன் மாதம் 10ஆம் நாள் பிற்பகல் 4 மணி வரையில் வரவேற்கப்படுகின்றன. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த உரையின் மீது
வேலையின் பெயர், ஒப்பந்தக்காரரின் பெயர் முதலியன குறிப்பிட வேண்டும். பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அதே தினத்தன்று பிற்பகல் 5 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரித்து பரிசீலிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. 2. சேலம் நகராட்சிக்காக ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் நூலக கட்டிடம் ஒன்று கட்ட ஒப்பந்தம். கட்டுமான பகுதி 1500 சதுர அடி. மின்சார, சுகாதார அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்படுதல் அவசியம். 6 மாத காலத்திற்குள் நூலக கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும். ஆனால் 8 மாதங்கள் முடிந்தும் வேலை முடியவில்லை. தரமற்ற சாமான்கள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்த 3 மாதங்களுக்குள் வேலைகள் அனைத்தும் சரிவர முடிக்கவில்லை எனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் திரு மு. ரவிநாதன் சேலம் சம்பந்தமூர்த்தி தெருவில் உள்ள கட்டட ஒப்பந்தக்காரர் திரு அ. சத்யநாதனுக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 3. பரமக்குடி கூட்டுறவு நிலவள வங்கியின் பேரவை கூட்டம் 2023ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 4ஆம் நாள் மாலை 4 மணி அளவில் வங்கி கூட்டரங்கில் நடைபெறும். சென்ற ஆண்டின் வரவு செலவை அங்கீகரித்தல், தணிக்கை அறிக்கையை வாசித்து ஏற்பளித்தல், புதிய தணிக்கையாளர் நியமனம், வங்கியின் லாபத்தை பங்கீடு செய்தல் போன்றவை விவாதிக்கப்படும். வங்கியின் அங்கத்தினர்கள் அனைவரும் கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளும்படி கோரும். வங்கியின் தலைவர் திரு சாரங்கபாணி அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பினை தயார் செய்க. 4. நேற்று காலை 10 மணிக்கு பட்டினப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த லாரியின் முன் சக்கர டயர் ஒன்று வெடித்து எதிரே வந்த பேருந்தின் மீது மிக பயங்கரமாக மோதியதால் லாரியில் பயணம் செய்த 3 வெளியில் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பேருந்தில் பயணம் செய்த 7 பேருக்கு இரத்த காயம். பட்டினப்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை அரசு பொது மருத்துவமனைக்கும் இறந்தவர்களை உடற்கூறு மேலாய்விற்கும் அனுப்பி வைத்தனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவாறு விபத்து அறிக்கை தயார் செய்க.